சார் வணக்கம். வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். படத்தோட தயாரிப்பாளர் நீங்க தான். தயாரிப்பு சொல்லுங்க, படத்தோட ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான ஒரு கதைன்னு நம்ம மதுரையில் வந்து சூப்பராக இருக்குதுன்னாங்க. மதுரையில்? ஆமாம் சார். அது இல்லாத ஆல்பர்ட்டில் போட்டுக்கிறோம். ஆல்பர்ட் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எம்எம்ல வந்து இன்னும் சூப்பரு பார்த்துட்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துருக்குது. இப்போ அது இல்லாத நம்மளுக்கு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு கேட்டதில் ஒரு 3 தேட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க சார் இந்த வாரம். ஆமாம், இன்னைக்கு. ஆமாம். படத்துல எத்தனை பாட்டுங்க சார்? பாட்டு வந்து 4 பாட்டு சார். 3 ஃபைட்டு சார். இதுல பாட்டு லவ் ஸ்டோரி, லவ்வர் ரசிக்கிறாங்களா? இல்ல சார், இது லவ்வருக்கு சம்மந்தமே இல்லை சார். இது வந்து ஒரு 40 அனாதை பசங்களை வச்சு என்ற கதை தான். ஆமா, இது வந்து எப்படின்னா ஒரு 40 அனாதை பசங்க வந்து ஒரு அனாதையா வாழ்ந்துருங்க. அதை வந்து எப்படி வளர்த்துறாரு ஒருத்தர், அவருக்குன்னு ஒரு லைஃப் இல்லாத அந்த பசங்களை மேலுக்கு கொண்டாடணும். அதில் வந்து ஒரு ஊனமற்றவரை வந்து அவங்க வீட்டில் வந்து ஒதுக்கிடுறாங்க. அந்த ஊனமற்றவங்க ஒதுக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் நம்ம மெயினாக காட்டணும். அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கவர்மெண்ட்டு நம்ம எதுனா செய்யறதோ இல்லையோ, நம்ம எதனா இருக்கிறவங்க 4 உள்ளவங்க நம்ம என்ன பண்ண எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் வச்சிருக்க போகிறது இல்லை. அதை வந்து நம்ம பண்ணுறது ஒழுங்காக பண்ணணும். ஆமாம். இது வந்து நம்ம சினேகன் சார் தான் சாங் எழுதிக்கிறாரு. ஆமாம், எல்லாமே சினேகன், மாலதி, முகேஷ் எல்லாமே பாடிக்கிறாங்க. சிங்கரு நல்லா அருமையாக வந்துக்குது. கேமராமேன் கோல்டு சந்திரன்னு ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. கேமரா வேற லெவல். அதுவும் இல்லை, லொக்கேஷன் மட்டும் நாங்கள் 300 நாள் அலைஞ்சு தான் நம்ம லொக்கேஷன் தேடி பிடிச்சோம். ஆமாம், 1 வருஷம் ஆச்சு லொக்கேஷன் மட்டுமே. ஆமாம். ஓகே, நன்றிங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கேன் சார். ஓகே. இன்னைக்கு என்னோட படம், என் பேர் வந்து இசையமைப்பாளர் மணிஷ் கே பேசுறேன். உங்களெல்லாம் இந்த குட்டிமா சேனல் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம மியூசிக் பண்ண படம் மௌனமே காதலாய். ஆமா, அப்படின்ற படம் நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க வந்தோம். நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரோட ஒப்பீனியன் இருந்தது. படத்துல மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பாட்டு சார் படத்துல? இதுல ஒரு 4 பாட்டு இருக்கு. 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா ஸ்டோரியா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற படமா தான் இது வந்திருக்கு. வேற என்ன சார்? வேற இந்த படத்துல எத்தனை நாள்ல கம்போஸ் பண்ணீங்க சாங்ஸ் எல்லாம்? இது சாங்ஸ் வந்து எழுதுனது வந்து ஸ்னேகன் தான். மொத்தம் 5 பாட்டு, மொத்தம் 4 தான் படத்துல இடம் பெற்று இருக்குது. 4 தான் யூஸ் பண்ண முடியுது. ஒன்று டைம் டியூரேஷனுக்காக ஒன்று எடுத்துட்டாங்க, வேணாம் அப்படின்னு. எல்லாமே ஸ்னேகன் தான் எழுதினாரு. சிங்கர்ஸ் எல்லாம் கூட எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் தான் பாடினாங்க. இதுக்கு கம்போசிங்க்குன்னு ஒரு ஒன் வீக் கம்போஸ் பண்ணோம் சாங்கு. ஆமா, சென்னை தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட ரெக்கார்டிங் எல்லாமே ஒரு 15 days 20 daysல வந்து முடிச்சிட்டோம் ரெக்கார்டிங்க. ஒரு 5 சாங்கையுமே முடிச்சுட்டு எல்லாம் அவுட்டர்ல தான் பண்ணாங்க. மதுரை, உசிலம்பட்டி பக்கம் எல்லாம் ஷூட்லாம் முடிச்சு வந்தது. இந்த படம் பண்ணதுல, அதுலயும் தமிழ் திரைப்படம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் நம்ம குட்டிமா சேனல்ல இதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். படம் எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்கு. நான் இந்த படத்தோட கேமராமேன் சந்துரு. இப்போ ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த 2 படம் ஷூட் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதையை முதல்ல என்கிட்ட தான் சொன்னாங்க. சொன்னவொடனே கதை கேட்டேன், நல்லா இருந்தது. சரி, அப்போ இந்த படத்தை நல்ல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தேன். அப்போ நம்ம கோவூர் ரவிக்கிட்ட இந்த கதையை சொன்னேன். கதை அருமையாக இருக்குது சந்திரி, இதை எப்படியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி இறங்கி அந்த படத்துக்கு ஷூட்டை வந்து கம்ப்ளீட்டாக உசிலம்பட்டியில் தான் எல்லாமே பண்ணோம். நல்லா வந்திருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. 4 சாங்குமே அருமையாக இருக்குது. ஃபைட்டும் நல்லா இருந்தது. 3 ஃபைட்டும் நல்லாவே இருந்தது. படம் ஃபோட்டோகிராஃபிங் நல்லா இருக்குது. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதை சின்ன டெக்னீஷியன் தான் பார்த்து சொன்னாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஃபோட்டோகிராஃபிக்கு. இந்த சின்ன படங்களை வந்து சின்ன ப்ரொடியூசரு, சின்ன டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே ஊக்குவித்து எங்களெல்லாம் பாராட்டி வெளியில் கொண்டு வரணும். தியேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும். அப்போ தான் பெரிய படம் ரேஞ்சில் எங்கள் படமும் வெளியில் வரணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.